சாரி சார், இது உங்களோட வேலை தான். சொல்லப்போனால் உங்கள் வேலையில் ஒரு பங்கை நான் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு வகையில் சொல்கிறதா இருந்தால், நீங்கள் வந்திருந்தா பிரச்சனை வேற மாதிரி திசை திரும்பியிருக்கோம். நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமலே போயிருக்கோம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த நீலாஞ்சன கல் இந்திராணிக்கிட்டேயோ இல்லை திணைக்காத்தாண்ட தான் இருக்கணும். அப்படி தான் இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். அந்த 2 பேருக்குமே கல்லை பற்றி தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த கல் திணைக்காத்தானுக்கு தான் கிடைச்சதுன்னு அவனே ஒத்துக்கிறான். அப்படின்னா அன்னைக்கு நைட்டு தெப்பக்குளத்தில் சண்டை நடந்ததே அந்த கல்லுக்காகத்தானா? அப்படிதான் இருந்திருக்கும். அந்த நீலாஞ்சன கல்லுக்காகத்தான் சீதாராமனும் சைனாக்காரனும் வந்திருக்காங்க. எஸ். அப்போ சீதாராமன் அந்த கல்லு கிடைக்காத வரைக்கும் ஊரை விட்டே போகமாட்டான். இப்போ அவன் போலீஸ் அனுபவமா ஊருக்குள்ள வந்தது, வக்கீல் வரதராஜன் இந்த கேஸ்ல இருந்து அவனை காப்பாத்துறது, இது எல்லாமே அந்த நீலாஞ்சன கல்லுக்காகத்தான். அப்சல்யூட்லி கரெக்ட். இதை நம்ம விடக்கூடாது மட்டும் இல்ல, இந்த நெட்வொர்க்கை ரொம்ப கவனமா செதறாம பிடிக்கணும். பட் இதுல ஒரு இன்னர் ப்ராசஸ் என்னன்னா, இதே நீலாஞ்சன கல்லை தான் இந்திராணி பாட்டியும் தேடிட்டு இருக்காங்க. அதுதான் திணைக்காத்தான் கைக்கு வந்திருக்கு. பட் அதுல ஒரு ஸ்மால் கன்ஃபியூஷன். திணைக்காத்தான் அதை அவன் கையில இல்லைன்னு அடிச்சு சொல்றான். அதுக்காக தான் அந்த கல்லை திணைக்காத்தான் கிட்ட இருந்து வாங்கறதுக்காக தான் பாட்டி ஆள் வச்சு வள்ளியை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்கும் அந்த கல்லுக்கு என்ன சம்பந்தம்? வள்ளி மேல திணைக்காத்தான் உசிரே வச்சிருக்கான். வள்ளியை தூக்கிட்டு போயிட்டா காத்தான் தேடி வருவான். அப்ப பஞ்சாயத்தை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. பரம்பரை பகை அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அவங்க 2 பேருமே வேற மாதிரி இருக்காங்களே, பாத்தீங்களா? ஆமா, அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நானும் நினைக்கிறேன். பாட்டி பழைய கேரக்டர் தான் இருக்காங்க, இருந்தாலும் சட்டுன்னு அப்ரோச் மாறுது. சுருக்கமா சொன்னா, அவங்க கிட்ட கொஞ்சோண்டு ஒட்டியிருந்த பாசம் கூட இப்ப இல்ல. இவங்களை கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். கொஞ்சம் இல்ல, நிறையவே. ஒரு முடிவு நெருங்கின மாதிரியான ஃபீலிங் இப்ப இல்ல. 2 பேரையும் பார்க்கும்போதே தெரியுது. தெளிவான ஒரு ஸ்கிரிப்டோட சிக்கலான பக்கத்துல 2 பேரும் வந்திருக்காங்க. கிளைமேக்ஸை பார்ப்போம். அப்போ கிளைமேக்ஸ்ல நாமளும் இருப்போம். சரி, இப்போ அந்த கல் யார்கிட்ட இருக்கும்? இப்போதைக்கு எழுதுறவனுக்கு மட்டும்தான் தெரியும். கூடிய சீக்கிரம் நமக்கும் தெரியும். அப்ப நாம பார்ப்போம். வாங்க ஹரி. ஹலோ டாக்டர், என்ன ஏதாவது விசேஷமா? இல்லை, அந்த பிஏ2 பேஷண்ட் நம்ம பார்க்கவே இல்லை. அதான் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இல்லை டாக்டர், நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த பையனை குவன்ட்ட ஒப்படைச்சது ரொம்ப தப்பு. கமான் ஹரி, என்ன இப்படி சொல்கிறீங்க? அவன் தான் மனோசில மூலியமா அந்த பையனை காப்பாத்தினா. அவன் எங்க பார்த்தினா? அந்த ரேடியேஷன் அந்த பையனோட உடம்புல ரியாக்ட் பண்ணியிருக்கு. உடனே அந்த குட்டி பையன் டாக்டர் ஆயிடுவானா? அவனை நம்பி நீங்கள் ஒப்படைக்கலாமா? சொல்லுங்க. அவன் ஒரு பெரிய டாக்டர் மட்டும் இல்லை, அவன் ஞானி மாதிரின்னு வச்சுங்களேன். அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, பூமிக்கு மேலேயும் கீழேயும். நீங்கள் ரொம்ப நம்பிட்டீங்க, பிரிக்க முடியாத அளவுக்கு. உண்மை இருக்குல்ல? உண்மைங்கிறத நிரூபிக்க வேண்டியது தானே? நிரூபிச்சிருக்கானே. பிளட் கேன்சருக்கு நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மூலமாக ரத்தம் முழுக்க சுத்தப்படுத்துகிறோம். ஆனால் அவன் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ரத்தம் ஊறி வர எலும்பு மஜ்ஜை வரைக்கும் வேலை செய்யுது. அதனால தான் அனுப்பிச்சு வச்சேன். படித்தவங்களாலே அவனை காப்பாற்ற முடியல, 10 வயசு பையனாக காப்பாற்ற போகிறான். லூக் ஹரி, உங்கள் படிப்பு உங்கள் கண்ணை மறைக்குதுன்னு நினைக்கிறேன். கண்ணை மறைச்சா காப்பாற்றிக்கலாம், ஆனால் உங்கள் நம்பிக்கை உங்கள் அறிவை மறைக்குது. அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? என்னோட நம்பிக்கை என் அறிவை மறைக்கல, மருத்துவத்துறையோட அடுத்த கட்டத்தை தாண்ட போகுது. சாரி டாக்டர், மூட நம்பிக்கைகள் மருத்துவத்துறைக்குள்ள வந்தால் என்ன நடக்குன்றதுக்கு உங்களோட நம்பிக்கைகள் உதாரணமாக இருந்துடக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். ஓகே, முதல்ல பேஷண்ட்டை பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், வண்டி நீங்கள் ஓட்டுங்க. லெட்ஸ் கோ. வைத்தியரே. அடட பாப்பா, வா உட்கார். ஆமா, நான் கேள்விப்பட்டேன் உங்கள் அப்பா உன்னை எப்போதுமே சாமி நம்மளை கூடுவார். ஒருத்தருக்கும் ஒரு ஆசை, அவருக்கு அப்படியே ஒரு ஆசை. அப்படியா? சரி, யாருக்கும் வைத்தியம் பார்க்கணுமா? நான் வைத்தியம் பார்க்கறதுக்காக உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரல, உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? என்னப்பா விஷயம்? ஒரு மருந்து செய்யணும், அதை பற்றி பேச வந்தேன். அப்படியா? செய்வோம். சரி, என்ன நோயின்னு சொல்லு. நோயின்னு சொல்லணும்னா இருக்கிறதுல பெரிய நோய் தான். பெரிய நோயா? அப்படின்னா கேன்சரா இல்லை எய்ட்ஸா? இல்லை, அதை விட பெரிய நோய், சாக்காடு. சாக்காடு? மரணம். என்னப்பா சொல்ற?
சாவுக்கு மருந்தா? ஆமாம். அதுக்கு எனக்கிட்ட மருந்து கிடையாதே. எனக்கிட்ட இல்லைனாலும் தமிழ் தெரிஞ்ச எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து தான் சாவுக்கு பதில் சொல்லும். என்ன மருந்து? ஓம் சரவண பவா. ஓம் சரவண பவா. ஓம் சரவண பவா. என்னப்பா சிரிக்கிற? நீங்கள் சொல்கிறது வாய் வழியாக வெளியே வர்ற மருந்து. உள்ளே போய் வேலை செய்கிற மருந்து ஒன்று இருக்கு, அது தெரியுமா? அது பேர் காயகல்பம். நீ ஒரு ஆள் தான் பாக்கின்னு நினச்சேன். நீனும் இப்போ கேட்க வந்துட்ட. அது வேற ஒன்றும் இல்லைப்பா. மக்களுக்கு அப்படி ஒரு ஆசை. யாரும் சித்த வைத்தியரை பார்த்துடக்கூடாது. காயகல்பம் செஞ்சுதாங்க, காயகல்பம் செஞ்சுதாங்கன்னு கேட்க வேண்டியது. அவன் கொஞ்சம் குறுக்கு புத்தி உள்ளவனாக இருந்தா கண்டதை பறித்து அரைச்சி தான் காயகல்பம்னு கொடுத்து அவங்கள்ட்ட காசு பறிச்சுக்க வேண்டியது. ஏன் காயகல்பத்தை யாரும் சாப்பிட்டதே இல்லையா? தம்பி, காயகல்பம் சாப்பிட்றவன் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியா சாப்பிடுவான்? ரகசியமாக தான் சாப்பிடுவான். அவன் சாப்பிட்டது பிரயோஜனமாக இல்லையாங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் செத்த பிறகு தான் தெரியும். காயகல்பம் சாப்பிட்டவன் செத்த பிறகு அந்த உண்மையும் மண்ணோட மண்ணாக மறைஞ்சு போயிடும். அப்புறம் எப்படி அது வெளியில் தெரியும்? காயகல்பத்தை செய்யவே முடியாதா? அது இங்கே கிடைக்காதா? தம்பி, மக்களுடைய தேவையை பொறுத்து தான் மருந்துகள் உருவாகும். இன்றைக்கி என்ன நிலைமை? கொலை பண்ணிட்டு நிறைய பணத்தை சம்பாரிச்சிட்டு காயகல்பம் சாப்பிட்ணும்னு கதவை தட்டுறான். ஏன்னா அவங்களுக்கு சாவே வரக்கூடாதான். செத்துட்டா அவன் சம்பாரித்து வச்சிருக்க சொத்தெல்லாம் அனுபவிக்க முடியாதுல்ல. உங்ககிட்ட யாராவது காயகல்பம் வேணும்னு கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்களே. நானும் ஏதாவது சூர்ணத்தை கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். சாப்பிட்டது தான் தாமதம். பேதி புடிங்கிட்டு போயிடும். எதை வச்சு அடைச்சாலும் நிற்காது. 41 நாளாக நிற்கிறதுக்கு. அப்புறம் என்னை தேடி வருவாங்க. என்னப்பா பேதி புடுங்கிட்டு போகுதுன்னு. நீ ஏதாவது பத்தியத்தை மாற்றி சாப்பிட்ருப்ப அப்படின்னு பழிய அவங்க மேலே போட்டுருவேன். ஏன் காயகல்பம் செய்யறதுக்கு யாருக்குமே தெரில? தம்பி, அகத்தியர், போகர், புலிப்பாணி இவங்க எழுத்துல காயகல்பத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஏன் திருக்குறளில் கூட மறைமுகமாக சொல்லியிருக்குது. ஆனால் என்னன்னு யாருக்கும் தெரியாது. சாகாமல் இருக்கிறதுக்கான மருந்தான்னு யாருக்குமே தெரியாது. ஏட்ட படித்தவன் எவனோ சொல்லியிருக்கிறான். அதனால தம்பி, ஒரு 200 வருஷமா காட்டில் இருக்கிற எல்லா பச்சை இலைகளையும் பறித்து அரைச்சி ஓஞ்சு போயிட்டாங்க சித்த வைத்தியனுங்க. சாப்பிட்டவங்களுக்கு வயிற்றால போய் உடல் சும்படம் தான் மிச்சம். தம்பி, ராஜாக்கள் இதுக்காக பணத்தை வாரி இறைச்சிருக்காங்க. நிறைய ஜமீன்தார்களும் சொத்து பத்தெல்லாம் இழந்திருக்காங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, நிறைய குழந்தைங்க சொறி சரங்கோட அலைஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. அதுகளுக்கு மருந்து வாங்கி கொடுக்கணும்னா காசு இல்லைம்பாங்க. ஆனால் காயகல்பம் செய்கிறதுக்கு மட்டும் அவங்களுக்கு எங்கே இருந்தால் காசு வருமோ தெரியல தம்பி. இதில் என்னன்னா, சொறி சரங்குகளுக்கு வைத்தியம் பண்ணாதவங்க நீண்ட ஆயுளோட இருந்து என்னதான் பண்ண போகிறாங்களோ. என்ன நான் சொல்கிறது? நீங்கள் காயகல்பம் செய்ய முயற்சி பண்ணது இல்லையா? சின்ன வயசில் முயற்சி பண்ணினேன். காலமதில் கடியரவம் விடமும் ஏறா, கடுந்தீயின் சூடேரா சலமும் கொல்லா, ஞாழமதில் சமாதி பெற மண்ணும் தின்னா, நடுவானவன் உன்னருகில் வரவும் மாட்டான். அப்படி ஒரு பாட்டு இருக்கு. அதை நானும் படிச்சிருக்கேன். கெருக்கு பிடிச்சி அலைஞ்சேன். காயகல்பம் சாப்பிட்டா பாம்பு விஷமும் கொல்லாது, தீயோ தண்ணியோ எதுவும் செய்யாது. செத்தா உடம்ப கரையான அரிக்காதுன்னு சொல்றாரு கோரக்கர். ஏமே கிட்டவே வரமாட்டானா. படிச்சா சும்மா இருக்க முடியுமா? அலைஞ்சேன். யாம் இருக்க பயமே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். Different banking solutions from HSBC. சனிக்கிழமை மதியம் 3 மணிக்கு உங்கள் விஜய் யாம் இருக்க பயமே தொடர்கிறது. ஏமே கிட்டவே வரமாட்டானா. படிச்சா சும்மா இருக்க முடியுமா? அலைஞ்சேன். கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
எங்கே கண்டுபிடிக்கிறது? சித்தர்கள் ஆளுக்கு ஒரு விதமாக சொல்கிறாங்க. இதையெல்லாம் விளக்கணும்னா அவங்களே இங்கே கிளம்பி வந்தால் தான் உண்டு. காயக்கல்பம்னு ஒரு மருந்து இருக்கும்னா சாவே வராது இல்லையா? ம் அப்போ முருகன் எதுக்கு? அரிய மரணம் எதுக்கு? தம்பி, அப்படின்னா சித்தர்கள் எதுக்கு காயகல்பத்தை பற்றி சொல்கிறாங்க? சித்தர்கள் என்ன சொன்னாங்க? கல்பத்தை உண்டால் காயம் அழியாது, கல்பத்தினாலே காணலாம் கலையை, கல்பத்தினாலே